நம்ம பாக்கியராஜ் தங்கராஜுக்கு ரொம்பவே பதிலடி கொடுத்துட்டாரு. அதுவும் இப்போ தங்கராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கராஜை எப்போவுமே நம்ம ரேவதி என்னங்க இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி விழுந்து விழுந்து கவனிச்சது மட்டும் இல்லாமல் தன்னோட கணவனுக்கு என்ன கொடுத்தா சாப்பிடுவாரு, என்னென்ன இடத்துல என்னென்ன கேட்பாரு அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிட்ட ரேவதிக்கு கொஞ்சம் கூட மரியாதையும் கொடுக்கல. தங்கராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுனா குடும்பத்தில் சமைக்கணும், வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிறணும், புருஷனுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அதை பார்க்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கிறணும். இதுதான் ஒரு பொண்ணோட வேலை. மற்றபடி அவங்களுக்கு எந்த ஒரு சுயமரியாதையும் இருக்கக்கூடாது. ஆக மொத்தத்தில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடிமை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரேவதியை கொஞ்சம் கொஞ்சமாக டீல் பண்ணிக்கிட்டு இப்படியே கொண்டு வந்த இடத்துல ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதி தான் புருஷன் பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அழகமதிட்ட தன்னோட வேலை போனதுக்கு காரணமே இந்த தங்கராஜ் தான் அப்படின்ற உண்மையை நம்ம ரேவதி தன்னோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ரேவதி பண்ணதும் கரெக்டு தான். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம பாக்யராஜுக்கும் சரி சுரேஷுக்கும் சரி அழகமதியோட வேலை போனதுக்கு இந்த தங்கராஜ் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் இங்கே சுரேஷ் என்ன பண்ணுவார்? சுரேஷ் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சுரேஷுக்கு இப்போ ஒரு ஆசை வார்த்தை காமிச்சிருக்காரு தங்கராஜ். அது என்னன்னு பார்த்தா சுரேஷ் இப்போ வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காது ஒரு எஸ்ஐ போஸ்டிங்கில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சுரேஷ் வந்து தன்னுடைய அக்காவான ரேவதியை தங்கராஜ் மாமா அடித்தது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையும் அழகமதி என்னதான் இருந்தாலும் தன்னோட அக்காவை அடித்தது தப்புன்னு நினைக்கிற நம்ம சுரேஷுக்கு தன்னை அடித்ததும் தப்புன்னு எப்போ தான் இவர் ஃபீல் பண்ண போகிறாரு அப்படின்னு மனசார நினச்சாலும் அந்த இடத்துல நம்ம சுரேஷ் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அழகமதிட்டையும் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. இந்த இடத்துல தான் நம்ம அழகமதிக்கு சுரேஷ் மேலே நல்ல அபிப்பிராயமே வந்தது. ஆனால் இப்போ சுரேஷ் நடந்துக்க போகிற விதத்தை பார்த்ததுமே நம்ம அழகமதிக்கும் அந்த நல்ல அபிப்பிராயமும் போக போகுது. இது எப்படி நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சுரேஷுக்கு ஏற்கனவே தன்னோட மாமாவான தங்கராஜ் மேலே கோபம், தன்னோட அக்காவை அடிச்சிட்டாரு, இவர் கூட எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அங்கே பாக்கியராஜும் இங்கே பாடா சுரேஷ் மாமா மாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பார், கொஞ்சமாவது நீ உருப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொன்னதை கேட்டதும் நம்ம சுரேஷும் ஒதுங்கி போக ஆரம்பித்ததுமே இங்கே தங்கராஜ் ஒருவேளை நம்ம சுரேஷும் மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம பேச்சை கேட்காம இருந்துருவானோ, நம்ம கிட்ட பேசாமல் இருந்துருவானோ, நம்ம ரேவதியை கூப்பிட்றதுக்கு ஒரே துருப்பு சீட்டு இந்த சுரேஷ் தானே, இவனை பயன்படுத்தினா என்ன அப்படின்னு தங்கராஜ் பிளான் பட்ட மாதிரியே சுரேஷை பார்த்து பேசவும் செய்கிறாரு. சுரேஷ், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ இப்போ வரைக்கும் எஸ்ஐ போஸ்டிங்கில் தான் இருக்க. இப்போ தான் நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். உனக்கு எஸ்ஐ போஸ்டிங்லேருந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும் நீ இன்ஸ்பெக்டராக ஆகிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இங்கே சுரேஷுக்கு தங்கராஜ் மேலே இருந்த கோபமெல்லாம் போய் மாமா மாமான்னு சொல்லிட்டு திரும்ப மாமா பின்னாடியே போகிற மாதிரி நம்ம சுரேஷ் போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இடத்துல தான் கரெக்டாக தங்கராஜும் ஏன்டா சுரேஷ் ரேவதியை அப்படியே வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எப்படி மாமா வச்சு பார்த்துக்க முடியும், என்னதான் இருந்தாலும் அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் உங்களோட தானே இருக்க முடியும், அதனால 2 நாளைக்கு தான் அப்பாவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சுரேஷ் சொல்ல, பார்த்தா உங்கள் அண்ணன் செய்கிறத பார்த்தா அப்படி தெரியலையே சுரேஷ், என்னமோ கடைசி வரைக்கும் வச்சிருக்க மாதிரி உங்கள் அண்ணன் பாக்யராஜும் பேசுகிறான், என்னாச்சு சுரேஷ், என்னதான் நடக்குது, உங்கள் அப்பா அம்மா என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் மாமா, எப்படி இருந்தாலும் அக்காவை அம்மா அப்பா எப்படியாவது அனுப்பி விட்ருவாங்க, அந்த அளவுக்குலாம் வச்சுட்டுலாம் அக்காவை இருக்க முடியாது மாமா அப்படின்ற மாதிரி நம்ம சுரேஷ் சொல்லலாம். சரி சுரேஷ், பார்த்து என்ன பண்ணணுமோ பக்குவமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜும் கிளம்பி போயிடாரு. இந்த இடத்துல தான் தங்கராஜ் வீட்டுக்கு போகும்போது தான் இவன் எவ்வளோ தூரத்துக்கு சுரேஷ் வந்து சுயநலமாக இருக்கான், அவங்கிட்ட ஒரு வேலைன்னு சொன்னதுமே எப்படி பல்ல காமிக்கிறான். இது நாள் வரைக்கும் மாமா மாமான்னு நம்ம பின்னாடி வந்திருந்தவன் இப்போ நம்மளவே அவன் பின்னாடி வைக்கிற அளவுக்கு வச்சுட்டானே, இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த பாக்யராஜ் தானே. இந்த பாக்யராஜ் இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வர கோபத்துக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தங்கராஜ் வீட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்கே தங்கராஜோட அம்மாவும் வராங்க. என்னடா தங்கராஜ், என்ன பண்ணுற, என்ன யோசனையிலே இருக்க, என்ன உன் பொண்டாட்டி ரேவதியை கூப்பிடணும்னு நினைக்கிறியா இல்லையா? இங்கே பாரு தங்கராஜ், ஒரு நாள் வந்து ரேவதியை இருக்க விடுறதே அந்த வீட்டில் பெருசு. ஏன்னா இப்போதைக்கு இப்போயே அவன் நம்ம பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ மொத்தத்துக்கு 2-3 நாள் இருந்துட்டான்னு வச்சுக்கோ, நம்ம பேச்சவே கேட்க மாட்டா. சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணடா தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மாவும் சொல்கிறத கேட்டதுமே, அம்மா அதுக்கு தான் ஒரு வழி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் சுரேஷ்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். யார்? நீ சுரேஷுக்கிட்ட. அவன் என்ன பண்ணிடுவியான்,
பாக்கியராஜ் பேச்ச அங்க எதுவுமே நடக்காது போலயே. அப்படிதான் இங்க வந்து பாக்கியராஜ் தரணியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் நிக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உன்னோட பொண்டாட்டியும் அங்க இருக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. இவன் சுரேஷ் போய் என்னடா பேச போறா, என்னடா பண்றியோ பண்ணு, சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜும் டைனிங் டேபிளில் போய் உட்காராரு. அந்த நேரம் பார்த்து தான் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா, இங்கே பாடா தங்கராஜு, என்னால் சாப்பாடெலாம் செய்ய முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு வெஞ்சனமாக வச்சுருக்கேன், வச்சு சாப்பிட தங்கராஜு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தங்கராஜுக்கு ஒன்று தோண ஆரம்பிக்குது. என்னம்மா சாம்பார் மட்டும் சொல்கிறீங்க, சாம்பாரோட ரசம் தயிர் இந்த மாதிரி எதுவுமே இல்லையாம்மா அப்படின்னு கேட்க, ஏய் என்னடா சுரேஷ், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான் வயசானவ. இங்கே பரடா தங்கராஜு, நான் இப்போ சமைக்கிறத பெருசுன்னு நினைக்கிறேன், என்னால் முடியலடா. உன்னோட பையன் தரணியும் பார்த்துக்கிறணும், இப்படியெல்லாம் வேலை இருக்கும்போது என்னால் உடம்புக்கே முடியாத போது எல்லாத்தையும் எப்படிடா பார்க்க முடியும், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் அம்மாவும் கிளம்புறாங்க. அப்போ தான் தங்கராஜு, என்னடா வாழ்க்கை, நம்ம இது நாள் வரைக்கும் ரேவதி இருந்த வரைக்கும் நமக்கு இப்படியா சாப்பாடு போட்டா, சாம்பார்னு வச்சா அதுக்கு ரசம் வச்சது மட்டும் இல்லாமல் தேவைன்னா தயிரும் வச்சுருப்பா, வெஞ்சனம் ஒன்றுக்கு 2-3 வெஞ்சனம் வச்சுருப்பாளே, அப்படியெல்லாம் சமைச்சு வைக்கிறவ இன்னைக்கு அவள் கூட இல்லாததுமே இதை சாப்பிட கூட மனசு வர மாட்டேங்குது. இப்படி ஒரு சாப்பாடை நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்கே, என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இனி எப்படியாவது நான் ரேவதியை கூப்பிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாராகிறாரு. சரி சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜும் சுரேஷுக்கு ஃபோன் பண்ண, சுரேஷ் எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, வீட்டில் தான் இருக்கேன் மாமா, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சரி என்னடா உன் வீட்டில் பேசினியா, இல்லை என்னதான் மாமாவும் அத்தையும் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்க, இல்லை மாமா இன்னும் அம்மா அப்பா கிட்ட இதை பற்றி எதுவுமே பேசலாம், நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கேன், இருங்க நான் அம்மா அப்பாட்ட பேசிட்டு நான் முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சுரேஷ் நீ உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசு, நான் அதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மாமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா அப்பாவான ராகவன்ட்டையும் ராஜலட்சுமிட்டையும் பேச போகிறாங்க. அப்போ ராகவனும் ராஜலட்சுமியும் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, என்னங்க ரேவதி இவ்வளோ பிடிவாதமாக இருக்கா, இவளை எப்படி தான் சமாதானப்படுத்துறணும்னு தெரியவே மாட்டேங்குது. தங்கராஜ் மாப்பிள்ள சரி எனக்கோ ஒரு நாள் ஏதோ தெரியாதனமாக அடிச்சிட்டாரு, சரி மன்னிச்சு விடுவேன் பார்த்தா இங்கே பாக்யராஜும் பிடிவாதமாக இருக்கான், இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே சுரேஷும் வராங்க. அம்மா இந்த மாதிரி மாமா எனக்கு ஃபோன் பண்ணார், அக்காவை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ராஜலட்சுமியும், எங்கடா சுரேஷ், நாங்களும் ஒரு பக்கம் நான் ரேவதிகிட்ட பேசி பார்த்துட்டு, ஆனால் ரேவதியோ பாக்யராஜை சொன்னத்தான் நான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கா. பாக்யராஜ் ஒரு பக்கம் என்னமோ என் தங்கச்சி அவங்ககிட்ட போய் வாழணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பிடிவாதமாக இருக்கான். இவங்க 2 பேத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான். ஆக மொத்தத்துக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியுமா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமி கேட்குறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன் பொண்டாட்டி தான்டா. எனக்கு ஒன்றும் புரியலம்மா, எப்படி நீங்கள் மதிய சொல்லுவீங்க, அக்காவோட பிரச்சனைக்கு மதி எப்படி காரணமாவா அப்படின்னு சுரேஷ் கேட்கும்போது, இங்கே பாருடா சுரேஷ், தங்கராஜ் மாப்பிள்ள என்ன பண்ணியிருக்கான்னா அழகுமதி வேலைக்கே போகக்கூடாது அப்படின்றதுக்காக அங்கே அவள் வேலை பார்க்குற இடத்துல இவள் வேலை பார்க்கக்கூடாது, வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி பேசினாராம். அதனால தான் இங்கே மதிக்கு வேலையும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. இதை வச்சு மதியும் கோவப்பட்டு அங்கே தங்கராஜ் மாப்பிள்ளைக்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காடா. இதை வச்சு தாண்டா தங்கராஜ் மாப்பிள்ளையேவும் உங்கள் அக்காவை அடிச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இவ சொல்லலாமா? என்னதான் தன்னோட வீட்டுக்காரு தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல சொல்லலாமா? இவளும் தப்பு பண்ணியிருக்கா, யாரையும் சொல்ல முடியலடா. எல்லாமே உன் பொண்டாட்டியால் தான் முக்கியமாக வந்தது. இங்கே சண்டை போடுறது பத்தாதுன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்டே போய் சண்டை போட்டிருக்கா. அப்போ தங்கராஜ் மாப்பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டிருந்தா உங்கள் அக்காவை அடிக்கிற அளவுக்கு பண்ணியிருப்பாரு, நீ ஏன் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கிட்ட அழகுமதியை பற்றி ஏற்றி விட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல சுரேஷ் என்ன நினைப்பாரு அப்படின்னு பார்த்தா, என்னம்மா சொல்கிறீங்க, மதியோட வேலை பண்ணதுக்கு மாமா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் ஆச்சரியப்படுறாரு. இதெல்லாம் நம்ம பாக்கியராஜ் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு. நம்ம சுரேஷ் அதிர்ச்சி ஆகும்போது, சுரேஷ் என்னாச்சுடா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அண்ணே உனக்கு ஒன்று தெரியுமா, மாமாவுக்கும் அக்காவுக்கும் எதனால சண்டை வந்துச்சுன்னு தெரியுமா, எல்லாம் இவளால தான் அப்படின்னு சொல்லிட்டு மதிய கை காமிக்க,
மதி என்னடா பண்ணா அப்படின்னு நம்ம பாக்யராஜ் கேட்க, அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, இங்கே பாருண்ணே, மதியோட வேலை பண்ணதுக்கு தங்கராஜ் மாமா தான் காரணமா. இதை அக்கா தெரிஞ்சுக்கிட்டு மதிக்கிட்ட சொல்லவும் மதியும் போய் தங்கராஜ் மாமாட்ட சண்டை போட்டிருக்கா. அதனால தான் தங்கராஜ் மாமா அக்காவே அடிச்சிருக்காங்க. இது தெரியாம நீ அக்காவை அடித்து கொடுமைப்படுத்துறான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க. இதெல்லாம் நல்லா இருக்கா அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம அழகுமதி செஞ்சதான் தப்பு அப்படின்ற அளவுக்கு பேசவும் நம்ம பாக்யராஜுக்கும் கோவம் வருது. என்னடா சுரேஷ் பேசுகிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கு வேலை போகிறதுக்கு காரணமாக இருந்தவரே அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி இப்படி பேசுகிற? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷை பார்த்து இங்கே பாக்யராஜும் கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம தங்கராஜும் என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ தான் பாக்யராஜுக்கு வந்தது பாருங்க கோவம். அப்போ பாக்யராஜ் தங்கராஜுக்கிட்ட, ஏங்க நீங்களாம் ஒரு மனுஷனா? கட்டின பொண்டாட்டிக்கிட்ட தான் நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கிறீங்கன்னு பார்த்தா, இப்போ பார்த்தா எங்கள் குடும்பத்திலே என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க. அழகுமதி உங்களுக்கு என்ன செஞ்சான்னு சொல்லிட்டு அழகுமதியோட வேலை போடுறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்க. இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு தேவையாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போகுது. நீங்களாம் என்ன மாதிரி கேரக்டருங்க? இந்த மாதிரி தங்கராஜை பார்த்து பாக்யராஜ் கேட்க, அப்போ தான் ராஜலட்சுமி, என்னடா பேசுகிற, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளம்டா அப்படின்னு சொல்லும்போது, மாப்பிள்ளையா? மாப்பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது என்ன நல்ல முறையில் நடந்திருக்காரு, நீங்கள் மாப்பிள்ளைன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் எதிர்த்து பேச தங்கராஜை பார்த்து அடுத்ததாக பாக்யராஜ் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏங்க உங்கள் மேலே மதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போது என்ன நடக்கணும் தெரியுமா? ஏற்கனவே சுரேஷ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருக்கீங்களே. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை உங்கள் மேலே கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம பாக்யராஜ் தங்கராஜை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ராஜலட்சுமி இந்த சண்டையை மேலும் வளரக்கூடாது அப்படின்றதுக்காக மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. இனி இந்த பிரச்சனை இதோட முடியுமா, இல்லை நம்ம ரேவதியும் இந்த பிரச்சனை இதோட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட வீட்டுக்கு போக போகிறாங்க, இல்லை தங்கராஜை எதிர்த்து எப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பாக்யராஜ் ரேவதியை மட்டும் இல்லாமல் அழகுமதியும் கம்பல் பண்ண போகிறாரா? இனி அழகுமதி மற்றும் நம்ம ரேவதியோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.